நம்ம கட்சியினுடைய 2வது ஆண்டு விழா, அதாவது 3rd இயரோட தொடக்க விழா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக நம்ம வளர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா அது உங்களால் தான். ப்ளஸ் நம்மளை நேசிக்கிற கோடிக்கணக்கான மக்களும் தான் அதுக்கு ஒரு மிக முக்கிய ஒரு காரணம். நீங்கள் தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். உங்களை நம்பி தான் நானும் நம்ம கட்சியும் இருக்கிறோம். இதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, இது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும், நம்ம கட்சியில் இருக்கிற தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும், இந்த கட்சியினுடைய ஒரு தலைமை தொண்டனான என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். அப்புறம் என்ன, மைக்கை பிடிச்சாச்சு, வெடியை கொளுத்தி போட்டுருவோமா? (1977) ஜூன் மாதம்னு நினைக்கிறேன். ஜூன் மாதத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரேடியோவில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க. அதில் பேசும்போது சொன்னாங்க, பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சேன்னு எண்ணி எண்ணி கண்ணீர் வடித்தேன். அன்னைக்கு அந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பித்த இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னார். அதே மாதிரி 2017 அப்புறம் 2021 அப்புறம் தமிழ்நாட்டுடைய நிலைமையை பற்றி யோசித்து பார்த்த நம்ம தமிழக மக்கள், காமராஜர் அவர்கள் இருந்த இடத்தில், அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில், எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சேன்னு தமிழக மக்கள் கண்ணீர் வடித்தாங்க. இன்னைக்கு இந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பித்த இயக்கம் தான் தமிழக வெற்றிக்கழகம். இப்படியெல்லாம் நம்ம பேசுறதுனால கண்டிப்பாக சில பேர் கொந்தளிப்பாங்க. அது பற்றில நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா கொந்தளிக்கிறது தான் அவங்களுக்கு வேலையே. புரிஞ்சுங்களா அவங்களுக்கு? ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தப்போ, ஏன் அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் கூட சட்டசபையில் கூட ஏதோ ஒரு நடிகர் கட்சி வந்திருக்குதான், ஏதோ ஒரு புதிய கட்சி வந்திருக்குது, புரட்சி தலைவர்னு ஒருத்தர் வந்து, இப்படியெல்லாம் கேலியும் கிண்டலுமா. அதனால் யார் அரசியலுக்கு வந்தாலும் இப்படி கொந்தளிக்கிறது தான் அவங்களுடைய வேலையே. அப்படி தான் நாம் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் கூட இந்த விஜய்க்கு என்ன அனுபவம் இருக்குது, எம்ஜிஆர் அவர்களுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது தெரியுமா? 52லேருந்து 72 வரைக்கும் அந்த 20 இயர்ஸ் திமுகவில் இருந்த ஒரு அரசியல் அனுபவம் எவ்வளோ இருக்குது தெரியுமா? விஜய்க்கு என்ன பெரிய அனுபவம் இருக்குதுன்னு கேட்டால் அதே வாய் தான். அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து, அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர், கவர்ச்சியை மட்டுமே நம்பி இருக்கிறவர், அட்டக்கத்தி, வாய் விளம்பர வள்ளல், இவருக்கு கேள்வி மட்டும்தான் கேட்க தெரியும், பதில் சொல்ல தெரியாது, நிருபர்களை சந்திக்க மாட்டார், டெல்லியை வகச்சிக்க மாட்டார், மேலே இருந்து அவருக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, அப்படி இப்படின்னு சொன்னதும் அதே வாய் தான். அதனால் எம்ஜிஆர் அவர்களை மட்டும் இல்லை, அவருடைய தொண்டர்களை கூட விட்டு வைக்கலை. அது என்னது, இந்த பளபளப்பு ஜொலி ஜொலிப்பை பார்த்தா பல்லிழிப்பவங்க, இப்படியெல்லாம் கிண்டலும் கேலியுமா. இது எல்லாம் மக்கள் ஒரு மாதிரி சைலண்ட்டாக வாட்ச் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த அரசியலில் பழந்துன்னு கொட்டை போட்டு அனுபவிச்சாலையும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க எல்லாருக்குமே அந்த கோட்டைன்றது ஒரு பகல் கனவாகவே மாறிடுச்சுன்னா பார்த்தீங்க. 77 மாதிரியே இப்போவும் அந்த பழைய தேஞ்சி போன, துருபிடிச்சி போன, நஞ்சு போன
அதே அந்த பழைய வெப்பனையும் இப்போவும் கையில் எடுக்கிறாங்க. அதனால் மை டியர் ஜென்டில்மேன், டெக்னாலஜிலாம் வளர்ந்து வேற எங்கேயோ போயிட்டுருக்கு. அட்லீஸ்ட் உங்கள் டெக்னிக்கையாவது கொஞ்சம் மாற்றுங்க பாஸ். காமராஜர் அவர்களையும் விட்டு வைக்கல. அவருக்கு இலக்கியம்னா என்ன தெரியும், அவர் மாபெரும் புலவர், அந்த புலவர் இந்த புலவர்னு அவரை பற்றியும் கிண்டலும் கேலியுமா. அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி யார் எதிர்த்து நின்னாலும் அவங்கள கொந்தளிக்கிறது தான் அவங்களுடைய வேலையே. ஸோ இப்படி அவங்க பண்ணுற தப்பெல்லாம் நம்ம எடுத்து சொன்னால், அவங்க பண்ணுற அட்ராசிட்டியை பற்றி நம்ம எடுத்து சொன்னால், அவங்க பண்ணுற அந்த ஊழலை பற்றி தான் நம்ம எடுத்து சொன்னோம். முக்கியமாக நாம் அதை எடுத்து சொன்னால் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அதே தகர டப்பாவை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பவளவிழா பாப்பாவுக்கு வேற என்ன தெரியும்? பழைய டப்பாவை உருட்டதானே தெரியும். அதுக்காக நாம் அவங்க பண்ணுற தப்பெல்லாம் சொல்லாமல் வெளியே சொல்லாமல் இருக்க முடியுமா? சொல்லுவோம், சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்மளை தவிர யார் அவங்கள ஏற்று நின்று கேள்வி கேட்கறது? யாருக்கு அந்த தில் இருக்குது? மக்களோட ஒரே பிரதிநிதி நாம மட்டும்தான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.